ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படத்தோட முதல் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. அந்த துறைமுகத்திலேருந்து நாகார்ஜுனா அண்ட் சோபின் சஹீர் இவங்க 2 பேரும் தங்க கடத்தல் வேட்டையில் பண்ணுறாங்க. தங்கத்தை கடத்தி சம்பாதிக்கிறாங்க. அதில் அவங்க கூட்டத்திலே கருப்பாடுகள்னால் யார், போலீஸ்க்கு தகவல் சொல்லுவாங்களா, அந்த கருப்பு ஆடுகள்லாம் வேட்டையாடுறாரு நம்ம சோபின் சஹீர். எல்லாத்தையும் கொலை பண்ணி நவீன முறையில் பவுடர் ஆக்கியிருந்தாரு நம்ம சோபின் சஹீர். கண்டிப்பாக அந்த கூட்டத்திலே ஊடுருறாரு நம்ம சத்யராஜ். போலீஸ் அதிகாரியாக கூலிக்கு கூலியாகவே வேலை பார்க்குற மாதிரி நம்ம சத்யராஜ் ஊடுறாரு. அது நம்ம சோபின் சஹீருக்கு தெரிய வருது. நம்ம கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடு போலீஸ் அதிகாரியாக வந்திருக்காரு. கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தில் சத்யராஜ் மாட்டியிருந்தார். சத்யராஜை கண்டுபிடிச்சி கொன்றுதாங்க. கொன்ன உடனே தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு போகுது. அவரோட நண்பர் தான் நம்ம சத்யராஜ். அதனால் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காண்டியே ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தவனு சத்யராஜ் இறப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம ரஜினிகாந்துக்கு தெரிய வருது. கண்டிப்பாக அதை நம்ம சத்யராஜன் மகள் சுருதிகாசன் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. அப்பா இறந்ததுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போது நாகார்ஜுனா கூடாரத்துக்கே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது நம்ம ரஜினிகாந்துக்கு. அங்கே போன உடனே தெரியுது, இங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் எப்படி தான் கொன்று ஒரு நவீன முறையில் அதை சாம்பலாக்கியிருந்தாரு நம்ம சோபின் சஹீர். அது தெரிய வருது. அதனால் இதுக்கு காரணம் நாகார்ஜுனா ஆள் தான் நம்ம ஃப்ரெண்ட் நம்ம நண்பரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதனாலே கதை அதில் நகர்ன எப்படி பழி தீர்க்காரு அதான் கதை. நாகார்ஜுனா தான் இதில் மெயின் வில்லனு. நம்ம நண்பரை கொன்னதுக்காண்டி அவளை பழி தீர்க்கணும் அப்படின்னு நாகார்ஜுனா கூட போய் மோதுறாரு. 2 பேருக்கு சண்டை ஏற்படுது. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க 2 பேரும் நண்பராக இருந்தாங்களா இல்லாட்டா எதிரியாக இருந்தாங்கன்னு தெரியல. ஃப்ளாஷ்பேக் போகுது. ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கிறாரு. வார்டனாக இருக்கும்போது நிறைய ஸ்டைல் பண்ணுறாரு. ஸ்டைல் பண்ணி அங்கே உள்ள எல்லாத்தையும் மனம் கவர வைக்கிற அளவுக்கு ஸ்டைல் பண்ணுறாரு. சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறதும் அவரோட நடனம் எல்லாமே ரொம்பவே ஸ்டைலாக இருக்கும். புரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம நாகார்ஜுனா பழி தீர்த்துறாரு. நம்ம நண்பருக்கு சாவுக்கு காரணமாக இருந்த நாகார்ஜுனா பழி தீர்த்துறது. அப்படி தான் கதை. இதில் நடித்த நடிகர் எல்லாருமே அவங்களோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் நம்ம அமீர் கானும் நம்ம கெஸ்ட் ரோலில் வராங்க. அமீர் கானும் உபேத்ரா அவங்க 2 பேரும் வருகையும் ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் சூப்பராக நடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி பூஜா ஹெக்டே ஒரு பாடலுக்கு வந்தாலும் அந்த பாடலை தெருக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். பூஜா ஹெக்டேயோட கவர்ச்சியான அந்த நடனம் மோனிகா பாடல் பெரிய அளவு ஹிட் அடிச்சுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு தான் சொல்லணும். அதேமாதிரி இதில் நடித்த நடிகர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டாரும் செம்மையாக பட்டை கிளப்பியிருக்காரு. சுருதிகாசன் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராக உலக நாயகனோட பொண்ணு அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி நம்ம லோகேஷ் கனகராஜ் இவரோட இயக்கத்தில் இந்த படம் 1000 கோடி மேலே வசூல் பண்ணி பட்டையை கிளப்பணும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் நம்ம சத்யராஜ் அவரோட நக்கல் நையாண்டி அந்த காலத்தில் அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நக்கல் நையாண்டி நிறையா இருக்கும். அதேமாரி இந்த திரைப்படத்திலும் அவரோட நக்கல் நையாண்டி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் 1000 கோடியை வசூல் பண்ணி பட்டை கிளம்புன்னு யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.